ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 கண்டினியூஷன் பார்த்துலாமா? சாரி ஃபார் த டிலே. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பாம்ஃபெட்டில் நான் மசாலாஸை தடவிக்கிட்டு நான் அதை எப்படி மேரினேஷன் பண்ணுறேங்கிறத பார்க்குறோம். நான் மசாலாஸ் தடவி நான் ஃப்ரிட்ஜில் நைட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் நான் அதை ஃப்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெசிபி இதோடைய கண்டினியூவாக வரும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது மேரினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் பொளிச்சது சூப்பராக வரும். ஸோ மீன் பொளிச்சது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் பேனில் 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோன்னு நம்மளோட மேரினேஷன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை போட்டு நல்லா டபுள் சைடு திருப்பி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணாட்டினாலும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வர மாதிரி நல்லா வேகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹாஃப் பிக் ஆனியன், அதாவது பெரிய வெங்காயம் ஒரு பாதியும் ஒரு 15 ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாகவே ஸ்மால் ஆனியன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட ஸ்மால் ஆனியன் கம்மியாக இருந்ததால் நான் இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ 3 பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலையை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு அதை நல்லா வதங்கி வரும்போது நம்ம அடுத்த மசாலா ஆட் பண்ணலாம். நான் இங்கே நம்ம வச்சுருக்க வாழை இலையை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்மளோட லீஃபை நல்லா சுட்டுக்கணும். அது ரொம்ப கருகிடவும் கூடாது. பட் நடுவில் கருப்பாகிற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஹோட்டல்ஸ்லலாம், அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி லீஃபை வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம லீஃபில் தான் அந்த ஃபிஷ்ஷை வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியண்டர் பவுடர், ஒரு ஃபிஷ் எடுத்துருக்கதால 1 போட்டிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்லிக் பேஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டும் சேர்ந்து வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மில்காக எடுத்து, அதாவது கோகோனட் மில்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்தோன்னே அதை நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வாழை இலையை நம்ம சுட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபிஷ்ஷு, நல்லா வறுத்த ஃபிஷ்ஷை போட்டு இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நான் மசாலா போட்டேன். அது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. மசாலா போட்டு நல்லா கவர் பண்ணி நல்லா ஒரு ஸ்டீமர், நீங்கள் இட்லி பானை தட்டில் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபாயிலும் வாழை இலையும் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. நான் பிரிக்கும் போது உங்களுக்கு எப்படி கவர் பண்ணேன்னு காட்டுறேன். நான் 2 நூல் போட்டு 2 சைடும் கட்டிட்டேன். ஸோ தட் அது நமக்கு பிரிஞ்சு மசாலாஸ் வெளியில் வராமல் நமக்கு இருக்கும். ஸோ 2 சைடு நூல் போட்டு வாழை இலையை கட்டிட்டு அதுக்கு மேலே தான் நான் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசாலா வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் அதை சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்டீமர் பண்ணியிருக்கோம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். என்ன மக்களே, பார்க்கும்போதே எச்சு ஊறுதா? எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, எப்போலாம் சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உண்மையாகவே நிஜமாகவே இந்த ரெசிபி சூப்பரானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஜீரகம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உரத்தால் அதாவது நம்மளோட உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 to 17 மாதிரி நம்ம ரெட் சில்லி போட்டுக்கிறோம். அப்புறம் சிக்கனை ஆட் பண்ண வேண்டியதான். இவ்வளவு தாங்க மசாலா. இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ராமே நான் சேர்க்கலை. அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு. மேலே கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக போனேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, ஸோ அதனால் காட்ட முடியல. பாதி நான் பண்ண பிறகு தான் நான் ஞாபகம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்.
என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு பலூனை வந்துட்டு கட்டிட்டு ஒரு நூல் மாதிரி கட்டிட்டு அதில் ஒரு பின் மாதிரி இந்த மாதிரி ஒரு பின் குத்தி ஃபோட்டோஸை ஹேங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டபுள் சைடு டேப்பு வந்து நல்லா மவுண்ட் ப்ரூஃப், அதாவது ஹெவி டியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் வாலில் வந்து உட்காரும். அதுவும் எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சீலிங். ஸோ அது வந்து லேசாக வந்து பலூன் பட்டாலே உடஞ்சிரும். அதனால் நான் நல்லா பெருசாகவே வந்து டபுள் சைடு டேப்பு வாங்கிக்கிட்டேன். ஸோ அதில் ஒட்டிட்டு அதை வந்து மேலே வந்து அப்படியே வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணனாலே ஒட்டிக்குது வாலில். ஸோ வாலில் ஒட்டிட்டு கீழே வந்து நான் அந்த ஒரு ரோப் மாதிரி காட்டணும் பார்த்திங்களா, அந்த கயிறை கட்டிட்டு அது கூடவே வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே அதில் அந்த பின் வச்சு ஹூக் வச்சு குத்திட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வரத்துக்குள்ளே அவசர அவசரமாக முடிக்கும்னு சொல்லி பண்ணதால் வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் வந்து சென்டரில் பண்ணியிருக்கிற டிசைன் மட்டும்தான் வந்து நான் பண்ணது. மற்ற ஹாப்பி பர்த்டேன்னு இருந்தது. ஆல்ரெடி மார்ச் மந்த்தே என்னோடய பாப்பா பர்த்டேக்கு பண்ண அதே டெக்கரேஷன் தான். நெக்ஸ்ட்டு அவருக்காக சர்ப்ரைஸாக வந்து பீட்சா கட் பண்ணலாம், ப்ராங்க் பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் பீட்சா ரெடி பண்ண போயிட்டேன். ஸோ அதுக்கு 1 கப் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, 250 ml. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஆக்டிவ் ஈஸ்ட் அப்படின்னு விற்கும், அதில் ஒரு பேக்கெட் 5 கிராம் வந்து இருக்கும், அதில் அதை போட்டுக்கோங்க. அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுடுங்க, அது ஆக்டிவ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 கப் ஆஃப் மைதா வந்து மாவு எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கிறேன். அது கூடவே நம்மளோட ஆக்டிவ் ஈஸ்ட் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு, 5 மினிட்ஸ்லேயே ஆக்டிவேட் ஆகிடும். அந்த தண்ணியை ஊற்றி நான் நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிணைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு வெட்டு கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி யாருமே எனக்கு டெக்கரேஷனே பண்ணதில்லை. யார் பண்ணாங்க? இல்லை, பண்ணதே இல்லை. ஹாய், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து டெக்கரேஷன்லாம் பார்த்து நல்லா அப்படியே அசந்து போயிட்டாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லை அப்படி இப்படிலாம் டைலாக் கொண்டுட்டு போயிட்டாரு. இப்போ நான் மறுபடியும் அவரை மார்க்கெட் அனுப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேக் கட் பண்ணுறதுக்கான டேபிளை வந்து நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு ப்ளஸ் பீட்சா, நம்மளோட பீட்சாவும் 2 hours டஃப் ரெடியாக இருக்கும். அதை எடுத்து போட்டு நம்ம பீட்சா ரெடி பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போவே 6:30 ஆகிடுச்சு, இன்னும் 1/2 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பீட்சாவுக்கு ரெடியானது தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம டஃப் ரெடி ஆனோன்னே அதில் ஜஸ்ட்டு சாஸை போட்டு வெஜிடபிள் போட்டு சிக்கனை போட்டு உள்ளே தள்ளிடலாம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் பண்ண போகிறேன். பீட்சானா வந்து நீங்கள் யாரும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கவே வேணாம். நம்ம எப்படி தோசை, இட்லி, சப்பாத்தி எப்படி ரெகுலராக பண்ணுறோமோ அதே மாதிரி அவ்வளோ ஈஸிங்க பீட்சா. நான் இதோட 3 times பண்ணிட்டேன். இங்கே வந்து டேஸ்ட்டும் அப்படியே பக்காவாக இருக்கும். நான் வந்து பீட்சாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகமும் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக எனக்கு பிடிக்கும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம். பாருங்கள் நம்மளோட டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டிஷ்யூம் ஸோ நல்லா பால் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பீட்சா பேனில் வந்து அதை திரட்டி வச்சுக்கலாம். நல்லா வந்து ஓரத்தில் கொஞ்சம் வந்து நல்லா பஃப்னு வர மாதிரியும், நடுவுலலாம் எப்படி நம்ம பீட்சா சாப்பிடுவோமோ அந்த அளவு மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் திரட்டின பிறகு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு அதில் ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா வந்து மாவு வெந்துட்டுருக்கும்போது மேலே பொங்கி வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக, இப்படி மேலே எலும்பி வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் வந்து பீட்சா சாஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் பீட்சா சாஸும் போடலாம், இல்லை பாஸ்தா சாஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ எது உங்களுக்கு அவைலபிளோ அதை போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க, நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறமா நான் மொசரல்லா சீஸ் போட்டுக்கிறேன்.
உங்ககிட்ட செடார் சீஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். செடார் வந்து நல்ல கலர் கொடுக்கும், ஸோ அதனால் அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்மேசன் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி போட்டேன். பட் இது ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம், நீங்கள் போடுறதுன்னா போடலாம். ஸோ இதையும் போட்டதுக்கப்புறமா நான் காய்கறி போடுறேன். ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ரொம்ப நாங்கள் வந்து போட மாட்டோம், ஜஸ்ட்டு மேலாப்பில் போட்டுக்கிறேன். ஸோ ஆனியன் போட்ட பிறகு பிளாக் ஆலிவ்ஸ் வந்து மேலே வந்து தூவுன மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான், நம்ம கஸ்டமைஸ்டாக வீட்டில் பண்ணுறதால எவ்வளோ காய்கறி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் வந்து நான் வச்சுக்கிறேன். ரவுண்டாக வந்து மஷ்ரூம் எவ்வளோ வேணுன்றது ஓரமாக பார்த்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கேப்சிகம், அதுக்கப்புறமா ஆரஞ்சு கேப்சிகம், அப்புறம் ரெட் கேப்சிகம். இந்த 3 கலரும் என்கிட்ட இருந்தது. உங்கள்கிட்ட க்ரீன் இருந்தால் க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை முடித்ததுக்கப்புறம் சிக்கனை வந்து நான் என்கிட்ட ஃப்ரோசன் பால்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே பாயில் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் சிக்கன். ஸோ உங்கள்கிட்ட சிக்கன் ஜஸ்ட்டு வெந்த சிக்கன்லேயே உப்பு மட்டும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மேலேயும் வந்து அந்த சீஸை வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு சீஸி பீட்சாவாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மேலே இட்டாலியன் சீசனிங்ஸ் நான் போடுறேன், பட் இது ஆப்ஷனல் தான், இது போடாட்டினாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சில்லியை வந்து அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து அது மேலே தூவுன மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது நம்ம பீட்சா ரெடியானதுக்கு பிறகும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் அது முன்னாடியே சேர்த்துட்டு இப்போ நான் வந்து 450 டிகிரியில் வந்து ஃபாரன்ஹீட்டில் நான் ஓவனில் சூடு பண்ணுறேன். நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பீட்சா ரெடி பண்ண கையோடு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். அவர் சர்ப்ரைஸாக பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். Where is the party? Welcome to the party. Where is the party? Wow. 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 Cut பண்ணிடலாம். Candlelight dinner. Diya. Here you go. Diya. Happy birthday daddy ki you. Diya, happy birthday daddy சொல்லுங்க. Blow the candle. Blow the candle. பண்ணுங்க. பிக்கா பண்ணணும். பூ சொல்லு. Daddy. Happy birthday to me. Happy birthday to daddy. கட் பண்ணலாம். நம்ம டாடி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோ. Yay! Pizza day. Happy birthday daddy. வாவ், பீட்சா கட்டர் சூப்பரா இருக்கு. அவருக்கு நான் கேக் ரெடி பண்ணியிருக்கேன்றதே தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக பீட்சா கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நைட் 12 o'clock கேக் கட்டிங், சர்ப்ரைஸ் கேக் கட்டிங், அது செலிப்ரேஷன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேக்காக நான் நண்டும் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய விருந்தே வந்து பர்த்டேக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டே டியூன், இன்னும் நிறைய உங்களுக்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய் பாய்.